ஹலோ ரீடர்ஸ், தாட் ஆஃப் த டே. குட் டெப் வெர்சஸ் பேட் டெப். டெப் கடன். கடன்னாலே ஒரு தப்பு. கடன் அன்பை முறிக்கும். அட கடன்காரா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா கடன்ல நல்ல கடனும் இருக்கு, கெட்ட கடனும் இருக்கு. இப்போ நீங்க வந்துட்டு ஒரு கடன் வாங்குறீங்க. அந்த கடனோட வட்டியோ இல்ல அசலோ கட்ட முடியாம இன்னொரு கடன் வாங்குறீங்க. அதே அப்படியே லூப்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா அது ஆப்வியஸா ஒரு கெட்ட கடன். ஆனா நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கீங்க. உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு பிசினஸ் மாடல் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு பிரான்ச் வந்துட்டு வச்சிருக்கீங்க. ஆனா இன்னொரு பிரான்ச்சோ இல்ல மல்டிபிள் பிரான்ச்சஸோ ஓப்பன் பண்ணணும். ஆனா உங்ககிட்ட கேப்பிட்டல் இல்ல. அதுக்கு நீங்க ஒரு லோன் வாங்குறீங்க, கடன் வாங்குறீங்கன்னா அது ஆப்வியஸா ஒரு குட் டெப்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஹையர் ஸ்டடீஸ்க்காகவோ, இல்ல பிசினஸ் எக்ஸ்பான்ஷன்க்காகவோ, இல்ல உங்ககிட்ட பிசினஸ் ஐடியா இருக்கு. அத எக்ஸிக்யூட் பண்றதுங்களாவோ, இல்ல உங்ககிட்ட ஒரு நல்ல இன்வெஸ்ட்மென்ட் ஐடியா இருக்கு. ஸோ உங்களோட மணிய வந்துட்டு 2 ஃபோல்டோ இல்ல மல்டி ஃபோல்டோ பண்ண போகுது அப்படின்னா, ஆப்வியஸா நீங்க வாங்குற கடன் வந்துட்டு நல்ல கடன். பிகாஸ் அது உங்கள ஒரு ப்ரோக்ரசிவ் பாத்ல வந்துட்டு போட போகுது. ஈவன் கவர்மெண்ட்ஸ் கூட வேர்ல்ட் பேங்க்ஸ் கிட்ட இருந்து லோன் வாங்குறாங்க அப்படின்னா, ஐயோ! அவங்க கடன் வாங்குறாங்க, அது தப்பு அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனா அந்த கடன் வாங்கி ஒரு ரெவென்யூ ஜெனரேட்டிங் ஸ்கீம்ஸ்ல போட்டாலோ, இல்ல மக்களோட வாழ்க்கை தரத்த உயர்த்துறாங்களோ, அது ஆப்வியஸா ஒரு நல்ல கடன். ஆனா ஆல்ரெடி வாங்குன கடன வட்டியோ, இல்ல அசலோ கட்ட முடியாம, இல்ல மந்த்லி எக்ஸ்பென்சஸ்க்காக ஒரு கடன் வாங்குறாங்கன்னா, அது கண்டிப்பா வந்து கெட்ட கடன். நம்மள்ல நெறைய பேர் வந்துட்டு நல்லாவே சம்பாதிப்பாங்க. ஆனா அவங்க வந்துட்டு பாரோயிங் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியா வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க கடனே வாங்கியிருக்க மாட்டாங்க. ஆனா கடன பத்தி நல்லா புரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கடன் வாங்கி அத கரெக்ட்டா ரீபேவும் பண்ணி அவங்களோட இன்கமையும் வந்துட்டு உயர்த்தி வச்சிருப்பாங்க. அப்போ கேப்பிட்டல் இல்லன்னா கூட அவங்களால ஒரு கடன் வாங்கி அந்த ட்ரீம நோக்கி ஒரு சேஸ் பண்ண முடியும். ஸோ நீங்க லோன் வாங்குறீங்கன்னா, கவர்ன்மெண்ட் அப்ரூவ்ட் ஆர்கனைசேஷன்ல வாங்குறது தான் ரொம்ப நல்லது. பிகாஸ் அவங்க வந்துட்டு உங்களோட ரீபேயிங் கெப்பாசிட்டி, உங்களோட சிபில் ஸ்கோர், உங்களோட மல்டிபிள் இன்கம் சோர்ஸ் இதெல்லாம் செக் பண்ணி ஒரு பெர்சன் தான் உங்களுக்கு லோன் குடுப்பாங்க. ஸோ அத வந்துட்டு உங்களால ஆப்வியஸா கட்ட முடியும். ஆனா நீங்க ஒரு கந்து வட்டிக்கோ, இல்ல ஹை இன்ட்ரெஸ்ட் பெர்சன்டேஜ் ஒருத்தவங்கள்ட்ட வாங்குறீங்கன்னா, அது ரொம்ப ரிஸ்கி. ஸோ நீங்க அத கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ கடன் அன்ப முறிக்குதா? இல்ல கடன் அன்ப வளர்க்குதான்னு, நீங்க கடன எப்படி ஹேண்டில் பண்றீங்கங்கிறத பொறுத்து தான் இருக்கு. ஸோ ஹேண்டில் இட் கேர்ஃபுல்லி. ஹேவ் அ குட் டே. பாய்.